எங்கம்மா போறீங்க? பேசுற கோழி பாத்திருக்கியா? இல்லையே. அததான் வாங்க போறேன். அதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். இனிமே உங்க காட்டுல மழை தான் போங்க. ஆமாப்பா ஆமாப்பா. வாங்க வாங்க. என்னம்மா நீங்களே கொடை பிடிச்சிட்டு இருக்கீங்க? கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலங்க, அதான் கொடை பிடிக்கிற தம்பியை வேலையை விட்டு அனுப்பிட்டேன். சரிம்மா, பேசுற கோழி இங்க தானே விக்கிறீங்க? ஆமா சார். ஆமா, கோழி உண்மையா பேசுமாமா? பேசுமாவா? பல குரல்ல பேசும். அது மட்டும் இல்ல, பாடும் ஆடும் ஓடும். அப்ப பறக்காதா? உங்களை பறக்கவே வைக்கும். சரி சரி, என்ன விலைமா? விலையெல்லாம் பார்க்காதீங்க. விலை சொன்னாதாம்மா வாங்க முடியும். குத்து மதிப்பா எப்படி வாங்குறது? 5000 ரூபாங்க. அவ்வளவுதானா? இதை வச்சு நான் பல லட்சங்கள் சம்பாதிக்க போறேன். சரி, பணத்தை கொடுங்க. அப்ப கோழியை கொடுங்க. யார் நீ? எனக்கு அந்த பேசுற கோழி வேணும். 10000 ரூபாய் தரேன். பேசி முடிச்சாச்சு, நீ கிளம்புப்பா. அத உரிமையாளர் சொல்லட்டும். யோ, இருக்கிறதே ஒரு கோழி, நீங்களே முடிவு பண்ணுங்க. 15000 தரேன். நம்மளை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்களே. நீ யாரியா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்ல 15000 வேணுமா? 15000 தான் வேணும். போட்டி அதிகமாயிருச்சு. அது எங்கேயாவது போயிட்டு போட்டோமா? 5000 பேசி முடியும். 10000 முடியுமா? 5000 முடியுமா? இது என்ன சந்தையா? ஆளுக்கு கத்துறீங்க. இப்ப நீங்க தான் கத்துறீங்க. யோ, நிறுத்தியா? போட்டி அதிகமாயிருச்சு, இனிமே ஏலம் தான். இந்த ஏலத்துல 2 ரூல்ஸ் இருக்குங்க. ஏலத்துல வித்த பொருளை திரும்ப வாங்க மாட்டோம். கோழியை வித்ததுக்கு அப்புறம் கோழிக்கு என்ன நடந்தாலும் நாங்க பொறுப்பு இல்ல. இந்த ரூல்ஸுக்கு சம்மதமா? சம்மதங்க. சம்மதங்க. ஏலத்தை பாருங்கய்யா. பேசுற கோழியோட ஆரம்ப விலை 15000. இப்ப நீங்க கேட்கலாம் 20000, 25000, 35000. யோ 30000 தான் கேட்கணும். எதுக்கு 35000 கேட்குற? 45000, 50, 55மா, 60000, 70, 75, 80000, 85. தம்பி 85 போயிடுச்சுப்பா. எந்திரி. என்ன தூங்கிட்டாங்க? தம்பி நீ ஏன்ப்பா அமைதியா இருக்க? என்னையா 85ல முடிச்சுக்கலாமா? 90000, 95, ஆரம்பிச்சிட்டாங்க. 1 லட்சமா? 110, 120, 95. யோ, 120 போயிட்டு இருக்கியா? அவன் 90லயே தூங்கிப்பான். விடுங்க. அவ்வளோதாம்மா. 120 முடிச்சு விடுங்க. நான் தூங்கலங்க. 130, 140, 150, 160, 170, 180, 190. 2 லட்சமா? இதுக்கு மேல கிட்ட பணம் இல்ல. ஏலத்துல இப்படி எல்லாம் கத்த கூடாதுங்க, ரூல்ஸ்ல இருக்கு. ஆமா, இவன் தூங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ரூல்ஸ்ல இல்லையா? சரி, கோவப்படாதீங்கண்ணே. எல்லா பிரச்சனையும் உன்னால தான்டா. 5000 முடிஞ்சிருக்கும். உன்னால 2 லட்சம் போயிருச்சு. 1 லட்சம். என்னையா நடக்குதுங்க? ஒண்ணு இல்லம்மா, 2 லட்சத்துல அண்ணனுக்கு முடிச்சு விட்டுருங்க. கோவப்பட்டதும் பயந்துட்டான். கடைசியா யாராவது கேக்குறீங்களா? அவனோட வேண்டான்னு உட்காந்துருக்கான். நீ ஏம்மா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? 110. ஏ, அவன் பல்ல பார்த்து குத்துறா. 2 லட்சம் ஒரு தரம், 2 லட்சம் 2 தரம், 2 லட்சம் 3 தரம். 150. சரி, கோழியை கொடுங்க. பணத்தை ஜிபே பண்ணி விடுங்க. பண்ணியாச்சுமா. அந்த கோழியை குடியா. இந்தாங்கண்ணே. என்னையா கோழி நீ வச்சிருக்க? அது அவர் கோழி தான். அப்ப நீ? நான் அவரோட கோழி. என்னதானே நடக்குதுங்க? அண்ணா, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. சீக்கிரம் கோழி வாங்கிட்டு போங்க. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குடா. இனிமே சந்தேகப்பட்டு என்ன பண்ண போறீங்க? ரூல்ஸ் படி திரும்ப வாங்க மாட்டோம். சரிம்மா, முதல்ல கோழியை பேச சொல்ல, அப்பதான் நான் வாங்குவேன். என்னண்ணா நம்ப மாட்டீங்க? இவ்வளவு நேரம் உங்க கூட போட்டி போட்டு ஏலம் கேட்டது நான் இல்ல, இந்த கோழி தான். நான் வாயை மட்டும்தான் அசைச்சேன். பேசுனதெல்லாம் கோழி தான். நான் தான் முதல்ல சொன்னேன்லங்க, அது பல குரல்ல பேசும். ஆமாண்டோய், 30,000, 40,000. சோ, இப்படி ஏமாத்திட்டீங்களாடா. இதுக்கு பேர் ஏமாத்துறது இல்லைண்ணே, புத்திசாலிதானம். உன்னை வச்சு பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப இந்த 2 லட்சத்தை அடைக்கவே இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதோ? ஓனரே, என்னால 100 ரூபாய்க்கு கூட புண்ணியம் இல்லைன்னு சொன்னில, இப்ப பாரியா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றிமா. உங்க புது ஓனரையும் நல்லா சம்பாதிக்க வச்சிரு. சரியா சரியா. என்ன நடக்குதுன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. எந்திரா. சரி பகாலே, அடுத்த வேலை தான் சொல்லு. நீயும் ஃப்ராடா? திருட்டு கூட்ட மாட்டா நீங்க? சரிடா, வாழ்த்துக்கள். படா. ஏயா கோவப்படுற? எல்லாம் ஒன்னால வந்ததுரி. குர்ரா. எங்கடா கோழி? இது சேவல். அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு, ஓடுடி.